தேசிய கொடியில் இடம்பெற்ற கோடுகள் எவை தெரியுமா? இந்த நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளின் எலும்புக்கூடுகள் என்றார் கவிஞர் மேத்தா. எத்தனை தலைகளை விலை கொடுத்து வாங்கியது தெரியுமா இந்த விடுதலை? ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பார்த்து, கொடியே இல்லாத கூட்டம் உனக்கு ஒரு போராட்டமா என்று கேட்டதற்கு சற்றும் தாமதிக்காமல் தான் அணிந்திருந்த உடையை கிழித்து, இதோ எனது கொடியை பார் என ஆங்கிலேயர்களின் முகத்தில் விட்டறிந்தவாறே நம் நாட்டின் கொடியை அடையாளம் காட்டிய தில்லையாடி வள்ளியம்மை. அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி மகாத்மா என்னும் மாமனிதர் இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தார். வீரம் என்பது தாக்குவதில் அல்ல, தாங்குவதில் தான் இருக்கிறது என உணர்த்திய தேசம் நம் தேசம். அண்ணல் காந்திக்கே சத்தியகிரகம் என்னும் போர் முறையை, வெறியே இல்லாத போர் நெறியினை கற்றுக் கொடுத்தது ஒரு 16 வயது தமிழச்சி என்பது தெரியுமா? தென்னாப்பிரிக்காவில் இந்திய திருமண சட்டம் செல்லாது என தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தவுடன் அதை எதிர்த்து போர்க்களம் புரிந்த இளம் வீர தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை. ஆங்கிலேயர்களின் அதிகார துப்பாக்கி சூடு நடத்த முயன்ற பொழுது முதலில் என்னை சுடு என்று முன்னே போய் நின்ற இளம் வீர தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியின் அறைகூவலுக்கு ஏற்ப சிறை சென்றார், நோய்வாய்ப்பட்டார். சிறையில் அந்த பெண் செத்துவிடக் கூடாது என்பதற்காக விடுதலை செய்தனர். ஹென்றி போலக் என்பவரும் மகாத்மா காந்தி அவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை ஒரு சமுக்காலத்தில் தூக்கி வைத்தனர். உயிர் போகும் அந்த தருணத்தில் மகாத்மா கேட்டார், நீ சிறை சென்றதற்காக வருந்துகிறாயா என்று. அப்பொழுது தில்லையாடி வள்ளியம்மை கூறினார், நான் சிறை சென்றதற்காக வருந்தவில்லை, இன்னும் பல 100 முறை சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். போராட்டத்தில் உயிரை விடுவதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே காந்தி கண்ணீர் வடித்தார். மன உறுதியுடன் எப்படி போராட வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவள் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தி எழுதினார். கொடி குத்த குடிக்கிறார்களே குண்டூசி, அவை குண்டூசிகள் அல்ல, அவை குண்டூசிகள் அல்ல, இந்த நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளின் உடல்கள். சந்தேகம் இருந்தால் தடவி பாருங்கள், தடியால் அடித்து தலை மட்டும் வீங்கி இருக்கும் என்று கூறினார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். சுதந்திர வெளிச்சத்திற்காக உயிரையே பணைய வச்ச தியாகிகளை நாம் மறத்தல் தகுமோ?